வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. இது வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதுல வந்து டெலகிராம் லிங்க் குடுத்துருக்கேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் மார்னிங் குடுத்துருக்கு. இதுவே உங்களுக்கு ட்ரேடிங் சப்போர்ட் ஆகும். முடிஞ்சா கனெக்ட் ஆயி செக் பண்ணி பாருங்க. அதே புதுசா இருந்தீங்கன்னா, இந்த ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு சொல்லி 15 வீடியோ இருக்கும். ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு வீடியோவா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு வீடியோ முடிஞ்ச பின்னாடி சார்ட்ல பயிற்சி பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியா புரிய ஆரம்பிக்கும். இதே ஒரு 60, 70% உங்களுக்கு புரிஞ்சிரும். அப்புறம் அடுத்தது பார்த்துக்கலாம். ஆல்ரெடி ட்ரேடர்ஸ்னா இந்த தவறாமல் பார்க்க வேண்டிய பாருங்க. இதுல இருக்கிற கான்செப்டே போதுமானது. அதுக்கு பின்னாடி அப்டேட்டட் வீடியோ பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எனக்கு சப்போர்ட் பண்ண மாரி இருக்கும். உங்களுக்கு வந்து பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன்ல வர ஆரம்பிச்சிரும். வாங்க இன்னைக்கு நிஃப்டி என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சுங்க. இதோ இங்க ஓப்பன் ஆயி இதுவரைக்கும் கீழ. அதாவது இது ஏற்கனவே நம்ம சப்போர்ட் ஒண்ணு போட்டு வச்சிருந்தோம். அதாவது இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த ரிஜெக்ட் பாயிண்ட் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு சப்போர்ட் போட்டு வச்சிருந்தோம். அந்த சப்போர்ட் வரைக்கும் வந்துட்டு அகைன் இந்த பாயிண்ட் இது வந்து ரெசிஸ்டன்ஸா காலையில போட்டிருந்தோம். அந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் கீழே வந்து மறுபடியும் போய் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் போயிடுச்சு. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எந்த இடம் வருது? பாரு இந்த மல்டி கனெக்ட் தான் நம்ம பண்றது எல்லாமே இந்த மல்டி கனெக்ட் தான் சொல்லிட்டு இருக்கோம். இந்த மல்டி கனெக்ட்ல மறுபடியும் போய் அங்க நின்று இருக்கு மார்க்கெட். இது 5 நிமிஷத்துல பார்த்தோம்னா நம்மளுக்கு ட்ரேடிங்க்கு எப்படி சப்போர்ட் பண்ணிருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு காலையில இருந்து செக் பண்ணி பாருங்க. மார்க்கெட் வந்து கரெக்டா இந்த 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 பாயிண்ட் எல்லாம் பாருங்க. 5 நிமிஷத்துலயே உங்களுக்கு நல்லா தெரியுது. இதெல்லாம் ரிஜெக்ட் பாயிண்ட். இது சப்போர்ட். காலையில மார்க்கெட் வந்து இங்க ஓப்பன் ஆன ஸ்பாட்ல இங்க வந்துருச்சு. வந்த ஸ்பாட்ல திரும்பி போனது மேல. இது பாருங்க இந்த பாயிண்ட் நீங்க மனசுல வச்சுக்கணும். அதாவது மார்க்கெட் வந்து இப்படி வந்து கீழே வந்து மேல போய் கீழே வந்து இப்படி போயிருக்கு. இது ஒரு பாயிண்ட் இல்லைங்களா? அந்த பாயிண்ட் இந்த ஜர்க்கிங் பாயிண்ட்ல கரெக்டா வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. 5 நிமிஷம் ரிவர்ஸ் ஆகி முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பின்னாடி இங்கிருந்து மார்க்கெட்டு மேல் நோக்கி போயிருக்கு. மேல் நோக்கி அதாவது இதையே ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எடுத்துருச்சு. சப்போர்ட் எடுத்துட்டு இங்க இந்த சப்போர்ட் வரைக்கும் வந்து டச் பண்ணிட்டு மேல போனது. அகைன் கீழே வந்த மார்க்கெட் இந்த ஏரியா வரைக்கும் வர முடியல. இப்படியே திரும்புது. அகைன் ஹை உடைக்குது. மறுபடியும் மேல இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா காலையில வந்து இது ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கும். இது வரைக்கும் போயிட்டு மறுபடியும் கீழே வந்த மார்க்கெட் இந்த லோ உடைக்க முடியல. அகைன் மேல போனது இந்த லெவலுக்கு மேல நிக்கல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க வரைக்கும் இப்படி போய் இப்படி வந்து இப்படி வந்திருக்கு. இதே இடம் தான். இதே இடத்த சப்போர்ட் எடுத்திருக்கான். இந்த இடத்த சப்போர்ட் எடுத்தவன் அகைன் அதை போய் உடைச்சிட்டான். உடைச்சிட்டு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டான். இங்க செக் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க இந்த இது ஹையா இருந்திருக்கு. கரெக்டா அந்த ஹை தான் பாடி வந்து அது பாடி அதுக்குள்ளதான் வைக்கிறான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்தது இங்கிருந்து திரும்பணும் அப்படின்னா இங்க மேல போயிருக்கான் பாத்தீங்களா? போயிட்டு கீழே வந்து மேல போயிருக்கான். இந்த பாயிண்ட அவன் உடைக்கல. மறுபடியும் கீழே வந்து அங்கேயே உட்காந்து நினைச்சிருக்கான். மறுபடியும் கீழே வந்து அங்கேயே உட்காந்து மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வால்யூமோட போய் பிரேக் பண்ணியிருக்கான். பண்ணவன் எகைன் மேல போயிட்டு கீழே வந்து இதுவே சப்போர்ட் ஆயிடுச்சு. இப்ப இது வந்து ரெசிஸ்டன்ஸா இருந்திருக்கு இது வரைக்கும். மேல உடைச்ச பின்னாடி கீழே திரும்போது அதுவே வந்து சப்போர்ட்டா மாறிடுச்சு. புரிஞ்சுங்களா? அதாவது இது பிரேக் பண்ணிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸா இருந்த ஏரியா பிரேக் பண்ணிட்டு மேல போனோம்னா அப்போ என்ன பிரைஸ் இங்க இருக்குதுங்க போது சப்போர்ட் எதுவா இருக்கு? இது சப்போர்ட், இது ரெசிஸ்டன்ஸ். அதாவது பிரைஸுக்கு கீழே இருக்கிற சப்போர்ட். அப்ப கீழே வந்து அங்கேயே மறுபடியும் சப்போர்ட் எடுத்துட்டு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் போயிட்டான். புரியுதுங்களா? மார்க்கெட் இப்படித்தான் இன்னைக்கு மூவ் ஆயிருக்குது. அழகா வந்து இப்படி வந்து லோவே உடைக்காம போயிட்டு இருக்கா. ஒவ்வொரு இடத்துலயும் கவனிச்சு பாருங்க. லோவே உடைக்காம போயிருக்கான். இந்த லோ, இந்த லோ, இந்த லோ, இந்த லோ, இந்த லோ அப்படியே வந்து ஒன் சைடு ஐய மட்டும் உடைச்சிட்டு போயிருக்கான். எல்லா இடத்துலயுமே ஐய பிரேக் பண்ணிட்டு போயிருக்கான். அப்போ ஒரு பக்காவான அப் ட்ரெண்ட் 5 மினிட்ஸை பொறுத்த அளவுக்கு பக்காவான அப் ட்ரெண்ட். ஏன்னா முன்னாடி அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு மார்க்கெட். இது கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே மேலதான் வந்துட்டு இருக்கு மார்க்கெட். புரிஞ்சுங்களா? அப் ட்ரெண்ட்ல தான் இருக்குது. அதே இடத்துல வந்து இன்னைக்கு மேலேயே அப்படியே மூவ் ஆகி போயிட்டா. இதுதான் வந்து மார்க்கெட்ல இன்னைக்கு நடந்த விஷயங்கள். அடுத்த ஒரு பதிவுல அடுத்த ஒரு கான்செப்டை பார்ப்போங்க. நன்றி.